lunchtime and everyone will not be wanting a long speech, but even then. Good afternoon to everybody. எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னை இங்கே அழைத்து இந்த 1000 சர்ஜரி பண்ண பெருமையை வந்து நான் உலகத்துக்கே வந்து நம்ம அடையாளம் காட்ட வேண்டும். அவங்க ஒரு புது மெஷின், ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணுற மெஷின் இன்னைக்கு இனாக்ரேட் பண்ணிட்டாங்க டாக்டர் மயில்வானந்தம். அவர் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு. இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் சரத்குமார். நாங்கள் நிறைய வாட்டி அவர் வீட்டுக்கு போயிருக்கோம். ஐ திங்க் யூ ஆல்சோ கம் ஹோம்ஸ் அ லாங் டைம் பேக். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர்ஸ் ஆர் சச் செல்ஃப்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்து சர்வீஸ் அபவ் ஆல் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுவே ஒரு பெரிய குணம். அந்த குணம் வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் ஏதாவது ஒன்றுனா ஒரு கிளியர் ஹெட் வச்சு செயல்படுறது பார்க்கும்போது ரொம்ப அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம். அதை விட்டு நம்ம வேறு எதோ எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் ஈவன் தென் திஸ் இஸ் லைஃப். I want to congratulate பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்களுக்கு 4 பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் வித் 800 beds. நிறைய படித்தேன். இன்றைக்கி டுடே மார்னிங் மை ஹஸ்பண்ட், அவருக்கு தெரியாது நான் இங்கே வரேன்னு. இப்போ தான் ஹைதராபாத்லேருந்து வந்தோடனே கேட்டார் எங்கே போகிறேன்னு. இந்த மாதிரி இதுக்கு போகிறேன். மிஸ்ஸஸ் கீதா தான் அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும். அப்புறம் அவங்க சன் மிஸ்டர் பிரசாந்த் மீட் பண்ணப்போ he spoke a lot about his father and he spoke a lot about in the whole family வந்து எப்படி டாக்டர்ஸாக இருந்து இன்க்ளூடிங் his wife and everybody is supporting everyone, which is wonderful and I wish you all the best and more success. டாக்டர் மயில்வாகனம் நிறைய விஷயங்கள் அழகாக சொன்னார். ஹவு யூ ஷுட் ஹாவ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். இது மாதிரி நம்ம வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, அந்த வளர்ச்சிக்கு என்னென்னலாம் நம்ம செஞ்சு செயல்படணுமோ, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவ்வளோ ஒரு சீனியர் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் அது நிறைய பின்பற்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டாக்டர் ஆறுமுகம் பற்றி சொல்லவே வேண்டாம். அவரை பற்றி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு he has shown what he can do and what he will be able to do with a very clear but very practical way of approach. I think இதில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நம்ம வந்து வளர்ச்சி நல்லா முன்னுக்கு போனோம், நல்லா நம்ம வந்து உலக அளவில் நம்ம வந்து பெருசாக செயல்படணும் எல்லாம் பேசுவோம். ஆனால் when it comes to health care, ஒரு வெத்தலை பாக்கோட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சி எங்கள் தலையில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா தலைவலி போயிடும். இதெல்லாம் கூட நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த மித்து வந்து இப்போ அவங்க சொல்ல போகும்போது நான் யூடியூப்பை பார்த்து, அதுதான் பெரிய டாக்டர் அவங்க தான், யூடியூப் டாக்டர்ஸ். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து 1008 ஒப்பீனியன்ஸ். நான் ஒன்று ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி, மித்துங்கிறது வேற, அந்த மித்தை உடைக்கிறது தான் இந்த மாதிரி செய்யலை. இதை வந்து we have gone ahead, science has gone ahead, thoughts have gone ahead, precision has gone ahead. எல்லாமே எங்கேயோ போயிருக்கு. அதை நீங்கள் வந்து ஒரு டாக்டரை ட்ரஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க. மித்தை கேட்காதீங்க, கேள்வியை கேளுங்க. டாக்டர் நான் இது செஞ்சால் என்ன, இது செஞ்சால் என்ன, ஹவு டு ஐ ரிகவர். ரிகவரி தான் வெரி மேஜர் திங் இன் எனி சர்ஜரி. அந்த ரிகவரிக்கு என்ன டைம் லைன், எப்படி என்ன எல்லாம் கேளுங்க. நான் வந்து சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மயில்வாகனத்துக்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டிருக்கேன். அவரும் பார்த்து என்னை கைட் பண்ணால், பிகாஸ் ஐ எம் அ பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட். எனக்கு தாய்க்கிழவி படம் பண்ண போகும்போது அந்த வெயிட் வந்து 15 kilos எனக்கு தெரியல. we did calculate the weight on my knees. 2வது நாள் என் my knee gave in. எவ்ரிபடி வாஸ் worried. நானும் worried ஆகிட்டேன். ஏன்னா என்னுடைய ஒர்க்கே ஐ ஹாவ் டு பி ஆன் மை ஃபீட் ஆல் டே லாங். அந்த கேரக்டரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டு நிறைய ஆலோசித்தேன். அதுக்கப்புறம் நான் பண்ண பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஐ ஹேவ் அ பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் மை ஃபிசியோ அண்ட் மை ஸ்விம்மிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸ்விம்மிங் பண்ணி தான் 100% நான் ஓகே ஆனேன். ஸோ ஐ ரியலி வாண்ட் பீப்புள், மித்தை நம்பாதீங்க. எல்லாரும் வழியோட எதுக்கு லைஃப்பை நடத்துறீங்க? யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்ந்தால் அதுவே நமக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டர். யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட். அதுதானே வாழ்க்கையை.
குழந்தையிலேருந்து ஃபஸ்ட்டுலேருந்து அம்மா கைவிடுமா நான் நடந்து போகிறேன்னு சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் இருங்கம்மா நானே குளிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம பயணம் ஆரம்பிக்கும் போது வயசாக ஆக நாங்கள் மறுபடியும் ஒரு குழந்தை ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. யூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட், யூ வாண்ட் டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட், யூ வாண்ட் டு மூவ். நம்ம போய் நம்ம ஒரு காஃபி போட்டோமா, நம்ம போய் அங்கே குளித்தோமா, நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டோமா, இப்படி தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதுக்கு வழியை பொறுத்துக்கிட்டு ஒரு 150 டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை அங்கே போனீங்கன்னா இஞ்சி சாறு எடுத்து கட்டினீங்கன்னா சரியாக போயிடும், இதெல்லாம் சொல்கிறது ப்ளீஸ் 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 ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையை வழி இல்லாமல் தன்னம்பிக்கையோட வாழ்கிறது தான் முக்கியங்கிறத நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் ஒருத்தரை நம்பி வாழணுங்கிறதே கிடையாது. இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அவங்க எல்லாம் இருக்கணும். பட் அது போக கான்ஃபிடென்ட்டாக செயல்படணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ரியலி வாண்ட் யூ டு டூ திஸ். நிறைய பேர் ஒரு இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த சர்ஜரி பண்ணுறதுனால யூ டோன்ட் லூஸ் பிளட், டிஷ்யூ லாஸ் கிடையாது, ரிகவரி இஸ் ஃபாஸ்டர், எல்லாமே சொல்கிறாங்க. எனக்கே எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி மேடம் வலிக்குமா, என் கூட நடிக்கிற நிறைய பேர் முட்டி வலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே நொண்டிக்கிட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா சொல்கிறேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் இப்போ என்னை பார்த்து நிறைய பேர் இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஐ நோ வேர் டு சென்ட் தெம் டாக்டர் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி டெல் தெம். இந்த ரொபோட்டிக் நிறைய பேருக்கு இன்னொரு பெரிய மித்து, ஏதோ ரோபோ நம்மளை ஆப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ robotic is not some robo which is, it is only adding to the precision. அவரே சொன்ன மாதிரி எனக்கு 3 கை, அந்த 3வது கை தான் இந்த கான்ஃபிடென்ஸோட ரோபோட்டிக் சர்ஜரி. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி நவ் யூ ஹவ் க்ரோன் இன் டு ஹேவிங் யுவர் செகண்ட் மெஷின். அண்ட் எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு நீங்கள் செயல்படுறீங்க. உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் ஸ்டாஃப் உங்கள் பின்னாடி இருக்காங்க, உங்கள் டாக்டர்ஸ் கூட இருக்கிற டாக்டர்ஸ் சிறப்பாக செயல்படுறாங்க. அண்ட் தே ஏபிள் டு கிவ் தட் கான்ஃபிடென்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர் சொன்னார், ஒரு டாக்டரை பார்த்து நம்ம கான்ஃபிடென்ட் ஆனால் பாதி நோய் போயிடும். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து கான்ஃபிடென்ட்டாக நோ யூல் பி ஓகே அப்படின்னு சொன்னாலே போயிடும். நமக்குள்ளே எனக்கே சில பயம் வரும், என்னடா இது இப்படி கால், நாளைக்கு திஸ் இஸ் மை லைஃப் மை கரியர் எப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்தோன்னே இல்லை யூ ஓகே அப்படின்னு எனக்கு டாக்டர் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. நோ யூல் பி ஃபைன், நீங்கள்லாம் ஒன்று சரி. ஐ வாஸ் இன் சிவியர் பெயின், ஐ வாஸ் இன் சிவியர் பெயின், நடக்கவே முடியாமல் இருந்தேன். பட் ஐ எம் ஹாப்பி ஐ டுக் தட் சாய்ஸ், ஐ மேட் தட் சாய்ஸ் அண்ட் ஐ எம் ஏபிள் டு கிவ் தட் choice to a lot of people who are watching me. And I am a public figure and people watch me more easily. And என்ன ஈஸியாக பார்த்து என்ன நம்பக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கேன். If I can help somebody, I am happy to use my name to help everybody. So please take that great choice of living a pain-free and confident life. Thank you for having me over. Thank you so much. And I hope this good work continues for a very long time. Like Dr. Prashant was saying, we all here in the family together, we are trying to build it up into a bigger enterprise, and they are going to open a new one in Navaloor. I wish you all the best. I wish your family all the best. I wish all the doctors and I wish all the patients a fantastic pain-free life. Thank you. My good friends Dr. Gopal Sami and Dr. Geeta are on the way, I was told. I do hope they will come and join us. Dear Prashant and Samhita, where is your wife? Oh, hello. The Superman of the day, Dr. Arugam, he is the author of the pioneer in robotic surgery. Dear colleagues, I can see my colleagues here, ladies and gentlemen. It gives me great pleasure to be with all of you today on this memorable occasion, celebrating 1000 robotic knee replacement surgeries. Doing 1000 knee replacement ordinarily without the robot itself is very difficult, and then having used the robot, I think he must be the first one in the whole of India. At outset, I congratulate the entire Prashant Hospital family for achieving this remarkable milestone. Every number represents a patient whose pain has been relieved, whose mobility has been restored, and whose quality of life has improved.
Behind these 1,000 surgeries lie thousands of hours of dedication, teamwork, planning and compassionate care. Please accept my heartfelt congratulations. I still recall 3 decades ago when me and his mother were practicing in Ramarao Polyclinic Hospital. Dr. Geeta Haripriya were practicing there, and he and his father, Dr. Gopal Sami, were practicing in Mercury Hospital. Things have changed and have come a long way. Now I'd like to share a few points for your consideration. Point 1. Every milestone is a beginning. When we celebrate a milestone, it is natural to look back with pride. But I believe that milestones are not destinations. They are starting points. Today you celebrate 1,000 surgeries. Tomorrow you should aspire for 2,000, 3,000 and so on. The question is, how far have we come? It's not that, but the real question is, how much more can we do for humanity? Point 2. Technology is only a tool. Today we speak about robotics. Tomorrow it may be artificial intelligence. The day after tomorrow, precision medicine. Technology will continue to evolve. But one thing will never change. Technology should never replace compassion. A robot can improve precision. A machine can improve alignment. Artificial intelligence can analyze data, but only a doctor can inspire confidence. Only a surgeon can reassure the frightened patient. Only compassion can heal the human mind. Always remember, patients do not come to hospitals because they need a robot. They come because they trust a doctor. Point 3. Excellence is a habit. People often ask, what is the secret of success? I tell them, success is not achieved in one operation. It is achieved by doing the next operation better than the previous one. Excellence is not an event, it is a habit. Every patient deserves your very best. The 1,000th patient deserves the same commitment as the first. That consistency creates greatness. Point 4. Innovation must continue. India has never lacked talent. What we sometimes lack is confidence. Confidence that we can innovate. Confidence that we can build. Confidence that we can lead. When I began working in orthopedic oncology, advanced limb reconstruction was beyond the reach of most Indian patients because the imported implants were very expensive. That challenge motivated the development of the indigenous custom mega prosthesis. The cost was dramatically reduced, making limb salvage surgery accessible to many more patients. My patients for having come here and sharing their time with us as well as the experience. So I have patients who have done their knees just a couple of weeks back to 3-4 months back. So you will get a variety of how their experience is shortly. And to start off, Padma Shri, Dr. Mail sir, எல்லாருக்கும் ஆர்த்தோபெடிக்ஸ்னா அதில் knee replacement இருக்கு, hip replacement இருக்கு, there are so many things. So எல்லாரும் வந்து this surgeon is great in this part of the surgery. இப்போ hip replacementனா இந்த surgeon great, அப்படி knee replacementனா இவர், fractures, pelvic fracturesனா இவர், ஆனால் ஆர்த்தோபெடிக்ஸ்னாலே சார் தான். So he is the father of orthopedics for Tamil Nadu and India. ஸோ சார் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அவர் அச்சீவ் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் இட் கோஸ் ஆன் ஃபார் பேஜஸ் ஹிஸ் சிவி. அண்ட் அவரோட அச்சீவ்மெண்ட்டில் என்னோட டார்கெட் வந்து 1% ஆஃப் ஹிஸ் அச்சீவ்மெண்ட் இன் மை லைஃப் டைம் ஐ வில் பி ஹாப்பி. அதான் என்னோட டார்கெட். ஐ ஹேவன்ட் ஈவன் ரீச் தேர். ஸோ அவ்வளோ பெரிய dignitary and stalwart of orthopedics, opening my second robot is really an honor. அண்ட் அவர் கை வச்சு தான் அந்த ஃபர்ஸ்ட் ரோபோட்லேயும் 1000 பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி இன்னும் நிறையா பண்ணணும்னு ஆசை. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் இஸ் அ ஆனர். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் ராதிகா மேடம். அவங்க ஏன் என்னை இங்கே கூப்பிட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் நடிப்பேன், என்ன எதுக்கு இங்கெல்லாம் வர வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க நடிகை மட்டும் இல்லை, she is an entrepreneur, she is an enterpriser, she's done so many things in her life.
அவங்க ஐ மீன் இப்போ வந்து how to put it, I have done 1000 knees. I have a few patients here who are happy, but this is just the tip of the iceberg. There are hundreds and hundreds and hundreds of women sitting in their house with so much of pain that they are not able to come out, and அவங்க வந்து அந்த வலியை தாங்கிட்டு இன்னும் வீட்லயே இருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் தைரியமா வந்துட்டாங்க. அந்த தைரியம் இல்லாதவங்க அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு தான் மிஸ்ஸஸ் ராதிகா மேடம். So she is women empowerment, and அவங்க சித்தியா சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க, தாய் கிழவியா சொன்னாலும் எல்லாரும் கேட்பாங்க. So she can just convey to the ladies, whoever is wanting to come up in life, they can just listen to her and they can take to her words and look at her life and take a leaf out of her page, and it is going to help them grow further. So thank you for coming, madam. Thank you for taking your time out. ஸோ நிறைய பேசக்கூடாது. ஜிஜி சார் மேடம் பற்றி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. தே ஆர் லைக் ஃபேமிலி. ஐ எம் பார்ட் ஆஃப் தேர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. வெதர் தே திங்க் ஸோ ஆர் நோ, ஐ ஆல்வேஸ் திங்க் தட் வே. ஸோ and Prashant is more of a brother to me, and we think very similar. So the first time we thought of this robot, I just was sitting and talking with him. I said the next step forward is to get the robot, and within a couple of weeks the first robot was sitting and we were launching it in the same room here, I think 3 years back. So we have done that pretty well, and sir sonna madri innovation technology la, it should not stop with this. Well, very true. I am teaching a lot of youngsters. எனக்கு மாசத்துக்கு at least ஒரு 5 to 10 surgeons come to me to learn robotics. I teach them regularly. I am interacting with an IIT team to develop an Indian robot. We are around 6 surgeons who are actively interacting with them, and the first prototype is most likely to come out by April 2027. So we are into innovation also, teaching also. நீங்கள் சொன்னது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது. ஸோ we'll see where life takes us. So, and of course we have a few of the heroes here. They will come and share their stories as well. So everybody's got a story. 1000 stories is nothing less. Everybody has a few people who are not able to work to their fullest capacity because of the pain, and they were sitting in the house, their business going down. They start working, and getting back is something really, really phenomenal. So thank you all for coming here. Of course the press, நீங்கள் இந்த செய்தியெல்லாம் வெளியில் கொண்டு போனீங்கன்னா தான் வீட்டில் இருக்கிற அவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வரும். இதெல்லாம் பார்த்து முட்டி மாற்றினா இன்னும் நடக்க முடியுமான்னு கேட்குற பேஷண்ட்ஸ் போய் முட்டி மாற்றினா நல்லா நடக்க முடியும், வலி இல்லாமல் நடக்க முடியும், இயல்பாக நடக்க முடியுன்றது புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே this program is a success. This program is more for creating awareness to those people who are still afraid, and the fear aspect நால வீட்டில் இருக்கிறவங்கள வெளியில் கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். தவிர நான் ஒரு 1000 பண்ணிட்டேன் கிரீடம் வச்சுக்க போகிறது கிடையாது. இந்த 1000ல் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் என்னோட ஆசை. அதனால தான் செகண்ட் ரோபோட். ஏன்னா எனக்கு டைம் ஒரு நாளைக்கு எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அதில் I want to do more number of surgeries. That is why the second robot, and I don't want to keep postponing my cases. எனக்கு இப்போ ஒரு நாளைக்கு நான் 6லேருந்து 8 முட்டி மாற்றிட்டு இருக்கிறேன். அதை 10 முட்டியாக மாற்றணும்னா எனக்கு 2 ரோபோட் தேவைப்படுது. அதனால தான் எனக்கு இப்போ பேஷண்ட் வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்களோட கன்வீனியன்ஸ்க்கு பண்ணுறதுக்காக தான் இந்த செகண்ட் ரோபோட். அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் அன்வீலிங் இட். இந்த ரோபோட் வந்தாச்சு. எல்லாரும் இப்போ டெக்னாலஜியில் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது முதல்ல ஆரம்பிச்சப்போ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல ரிலீஃப் அண்ட் அவங்களோட ரெக்கவரிலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னும் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த ரோபோட்னா 4th ஜெனரேஷன் ரோபோட், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ இதை வச்சு ஆப்ரேட் பண்ணி ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இப்போ நல்லா நடந்துட்டு அவங்க வாழ்க்கையை நல்லா இன்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. அண்ட் இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இது மாதிரி நிறைய பேர் இந்த மூட்டு வலியில கஷ்டப்பட்டுட்டு தவிச்சிட்டு அவங்களோட டே டு டே லைஃப் வாழ முடியாம, வீட்டை விட்டு வெளியில போக முடியாம வீட்லயே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு,
ஆப்ரேஷன் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ரெக்கவரி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நீங்க ஒரு பேஷண்ட் பாத்தீங்க, ஆப்ரேஷன் பண்ணி 20 நாள் தான் ஆச்சு, 2 முட்டியும் மாத்தியாச்சு அவருக்கு ரோபோட்டிக் சிகிச்சையில. அவர் எப்படி நடக்கிறாரு, எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காருன்னு பாத்தீங்க. அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். கம்ஃபர்டபுளா நடப்பாங்க, வலி ரொம்ப கம்மியா இருக்கும், பிளட் லாஸ் கம்மி, அவ்வளவு துல்லியமா இந்த ஆப்ரேஷனை பண்ணலாம். அண்ட் இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க கால் எவ்வளவு தூரம் வளைவு இருக்கோ எக்ஸாக்ட்லி, அதாவது அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கால் எப்படி இருந்ததோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதே மாதிரி அவங்க மூட்டு தேய்மானம் ஆகிறதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்கறது தான் பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட். அதை இந்த ரோபோட்டிக் ஆப்ரேஷன் வழியா தான் பண்ண முடியும். அது இல்லாம எங்களால அந்த பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரோபோட் வச்சு பண்றதுனால அவங்க ரெக்கவரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் இதனால பயனடைந்தவங்க ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ் இதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனி கொஸ்டின்ஸ் ஆர் ஏம்மா எல்லாரும் பண்ணிக்கலாமேம்மா. இது வந்து சில பேர் தான் இல்லை, யார் வேணா வந்து பண்ணிக்கலாம். இது இன்ஃபேக்ட் வயசு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் அலைன்மெண்ட் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கிறதுனால இது குறைஞ்சது 25ல இருந்து 30 வருஷம் வரைக்கும் வரும். ஸோ முன்னாடி நாங்கள் கன்வென்ஷனலா பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு 10-15 வருஷம் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அதோட லாங்கிவிட்டி ஜாஸ்தி இருக்கிறதுனால வயசு ரொம்ப கம்மியா இருக்கவங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருந்துச்சுன்னா 40-45 வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட நான் அந்த ரோபோட்டிக் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் வயதானவர்களுக்கும் பண்றது பெட்டர். ஏன்னா அவங்களுக்கு பிளட் லாஸ் கம்மியா இருக்கும், வலி கம்மியா இருக்கும், ரெக்கவரி ஃபாஸ்டரா இருக்கிறதுனால அவங்களும் இது தாராளமா பண்ணலாம். அதான் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். நாங்க இம்ப்ளான்ட் யூஸ் பண்றது இருக்கிறதுலயே லேட்டஸ்ட் இம்ப்ளான்ட் யூஸ் பண்றோம். அந்த இம்ப்ளான்ட்டும் பர்ஃபெக்டான பொசிஷன்ல வைக்கிறதுனால லைஃபோட அந்த இம்ப்ளான்டோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும். ஸோ அதனால இதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்குமா. நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி கன்வென்ஷனலா, அதாவது இந்த ரோபோட் இல்லாம ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ஸோ அதனால பேஷண்ட் முன்னாடி அந்த பிசியோதெரப்பிலாம் பண்ணா வலிக்கும், அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது அதெல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு. ஸோ அவங்க ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பறதுக்கு இதுதான் பெஸ்ட். ஸோ அதனால இட் இஸ் வெரி அட்வான்டேஜஸ். இப்ப மூட்டு தேய்மானம் பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1ன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். அப்ப வந்து நம்ம படிக்கட்டு ஏறும்போது கொஞ்சம் முட்டிக்கு முன்னாடி லைட்டா பெயின் இருக்கும். ஸ்டேஜ் 2 இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது நம்ம ஒரு படிக்கு இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து அவங்க 4-5 ஃப்ளோர் ஏறுவாங்க. ஆனா கடைசியில ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் முட்டி வலி லைட்டா ஆன்டீரியர் தை பெயின்னு சொல்லுவோம், அது மட்டும் வரும். ஸ்டேஜ் 2ல அவங்க நடக்கிற டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி ரொம்ப இருக்கும். ஸ்டேஜ் 3ல வலியோட சேர்ந்து வீக்கமும் இருக்கும், எலும்பு மேல எலும்பு ரொம்ப உராய ஆரம்பிச்சிடும். அவங்க கால் பாத்தீங்கன்னா வீங்கி இருக்கும். அண்ட் கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்களோட நடக்கிற டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர், மேக்சிமம் 1 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு நடக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அண்ட் ஸ்டேஜ் 4ல லெஸ் தென் 500 மீட்டர்ஸ் பாத்ரூம் போயிட்டு வரதே கஷ்டமா இருக்கும். கால் ஃபுல்லா வளைஞ்சிருக்கும், ஏதோ உள்பக்கம் வளைஞ்சிருக்கும். வேற அது மட்டும் இல்லாம இதனால ஸ்டேஜ் 4ல இருக்கும்போது தான் நாங்க சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1க்கெல்லாம் நாங்க நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண போறது கிடையாது, எந்த சர்ஜரியும் அட்வைஸும் பண்ண போறது இல்லை. அதுல வந்து ஐஸ் பேக்ஸ், சுடு தண்ணி ஊத்தணும், ஹோம் ரெமடிஸ். ஸ்டேஜ் 3 or ஸ்டேஜ் 4ல தான் நாங்க நீ ரிப்ளேஸ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுவோம். என்ன வேணா பண்ணலாம். -3ல இருந்து 8 டிகிரி இருக்கும் ஆபரேஷனுக்கு முன்னாடி, அதாவது அவங்க தேய்மானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. நான் தான் சொல்றேன் 25-30 டிகிரி வரைக்கும் டிஃபார்மிட்டி இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் நேராக்குறேன் கால. சோ 4 டிகிரிஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு 4 டிகிரிஸ்ல வரவே மாட்டாங்க. சோ எனக்கு பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 டிகிரி வளைவு இருக்கும். அந்த பேஷண்ட் தான் ஆபரேஷனுக்கே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 டிகிரிஸோ 3 டிகிரிஸோ அவங்க கால் நேச்சுரலா எப்படி இருக்கோ அந்த வளைவு கொடுத்து நான் நேராக்குவேன். 0 ஆக்க மாட்டேன் எல்லாருக்கும், ஏன்னா எல்லாருக்கும் 0 இருக்காது. 20% தான் 0 இருக்கும். அந்த 20% அவங்களுக்கு 0 தான் வைப்பேன். பட் எல்லாருக்குமே 10ல இருந்து 0 போக மாட்டேன். அது முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது, அதுதான் தவறுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க சேஞ்ச் பண்ணி பேஷண்ட் ஸ்பெசிபிக் அலைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பேஷண்டோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பொறுத்து தான். இப்ப வந்து எனக்கு 89-90ல ஒரு பேஷண்ட் வந்து 2 முட்டியை மாத்திட்டு போனாங்க.
95 வயசுல ஒருத்தர் வந்து நான் 120 வயசு வரைக்கும் இருக்க போறேன் எனக்கு இப்ப மாத்துங்கன்னு சொல்லி 95 வயசுல மாத்திட்டு போயிருக்காங்க. 27 வயசுல ஒரு சின்ன பையன் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அவனுக்கு 2 முட்டியும் மாத்திருக்கேன். ஸோ எனக்கு 27 வயசுல இருந்து 97 வயசு வரைக்கும் நான் எல்லாருக்குமே மூட்டு மாத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எவ்வளவு தூரம் தேய்மானம் இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன்னால பெனிஃபிட் ஆகும், அவங்களுக்கு வலி கம்மியாகும், அவங்களால நல்லா நடக்க முடியும்னா கண்டிப்பா பண்ணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும், கம்பெனிஸ்ல தான் பேசணும். அதுபடி இது பண்ணிட்டு கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 80-90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் whom we operate are all having insurance. ரோபோட்டிக் வந்த பிறகு எக்கனாமிக்கலி affordable for everyone, sir. Yes, it is. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 10% எக்ஸ்ட்ரா ஆகும். பட் உங்களோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றும் இல்லை, பிசியோதெரப்பியே நீங்க 3 மாசம் பண்ண போறீங்கன்னா அதோட செலவு இதுலயும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்ரெடி கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ நீங்க எக்ஸ்பென்ஸ்னு பார்க்காம ஓவரால் இப்போ வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் 5 நாள் இருப்பீங்க, அதுல வந்து 7 நாள் 8 நாள் இருப்பீங்க, அங்க உங்களோட கூட இருக்கணும் யாராவது ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால சார் இஸ் த ஃபர்ஸ்ட் சர்ஜன் டு கம்ப்ளீட் 1000 robotic knee replacements. இது வந்துட்டு சார் வந்துட்டு மென்ஷன் பண்ணல, பட் இது வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா சார் ஹஸ் ஜென்ரேட்டட் த்ரூ சோ மெனி சர்ஜரிஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த சர்ஜரி. இது வந்து இதெல்லாமே யூ சீன் பேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க, ஃப்ரீயாக நடந்தாங்க, ஃப்ரீயாக இருக்காங்க, பெயின் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வி வாண்ட் டு ப்ராபகேட் டு எவ்ரிபடி, எல்லாருக்கும் அது கொண்டு போய் சேர்க்கணும் தான் இன்னைக்கு வந்துட்டு ஈவெண்ட்டோட அஜெண்டா. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அண்ட் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட்.